ஆனால் 2 ஜோடிகளுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் சிவா என்ன பண்ணுறாரு, செம்ம டென்ஷனாக இருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்துலேருந்து மீளவே முடியல. அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போ சிந்து வராங்க. சிந்துவை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே பார்க்குறாரு சிந்துவை. உடனே என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து நேராக வந்து சாஷ்டாங்கமாக காலில் வந்து வணங்குறாங்க. விழுந்து உடனே வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு காலில் விழுந்துட்டா உன்னை நான் மன்னிச்சிடுவேன் நினைப்பா அப்படின்றாங்க. நான் ஒன்றும் உங்களுக்காக காலில் விழலை, நீங்கள் காலில் விழ சொன்னாங்க பெரியவங்க, அதனால் விழுந்தேன் அப்படின்ற மாதிரி திமுறாக பேசுகிறாங்க. அதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகிறாரு. தாங்கிக்கவே முடியல நம்ம சிவாவில். ஓ, எப்படியோ காரியத்தை சாதிச்சிட்டோன்ற திமுறா என் கூட வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? எக்காரணம் கொண்டு நீ வாழவே முடியாதுடி. உனக்கும் எனக்கும் இந்த கல்யாண பந்தம் தொடரவே தொடராது. கூடிய சீக்கிரம் நீ யாருன்னு இந்த ஊர் முன்னாடியே நான் நிரூபிச்சுட்டு, எந்த ஊர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன் கழுத்தில் தாடி கட்ட வச்சியோ அதே ஊர் முன்னாடி நான் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பலை. என் பேர் சிவா இல்லடி, நான் செஞ்சு காட்டுவேண்டி. இது என்னோட சவால்றி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நீ எப்படி சொல்லுவ? நீ ஏதாவது சொன்னால் மாட்டிக்க மாட்டேன், அதான் சொல்லாமல் தைரியமாக இருக்க. செம கேடியாச்சு நீ தான், அதான் உஷாராக இருக்க. நம்ம எதாவது சொன்னால் இவன் எதாவது ரெக்கார்ட் பண்ணி வெளியே காட்டிட்டு வந்துடும் பயத்தில் இருக்கல அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. தெரியுமே உனக்கு எப்படி பயம் இருக்கும்? நீ தான் ஊர் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினவளாச்சே. எவ்வளோ வந்து உன்னை நம்பி பழகியிருப்பேன் உன்கிட்ட. ஒரு ஃப்ரெண்டாக உன்னை நினச்சினே, அதுக்கு எனக்கு தண்டனை நல்லா கொடுத்துட்டல. உன்னை நான் விடமாட்டேன்டி. இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு நீ கொடுத்த நீ நிம்மதியாக இருக்கவே விடமாட்டேன். ஒரு நாளும் உனக்கு நரக தாண்டி என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு வந்து சிந்து என்ன பண்ண திறமை அழறாங்க. இங்கே வந்து பைரவியால் தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்துலேருந்து மீளவே முடியல. செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஆர்வகம் வந்து ரூமில் வந்து டெக்கரேஷன் பண்ண ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த பைரவி உள்ளே வந்து அப்படியே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி அங்கே இருக்க தட்டு எடுத்து போட்டு ஆறுமுகம் மேலே உடைக்கிறாங்க. அங்கே இருக்க பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆறுமுகம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. பைரவி என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பைரவி அழதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் ஆறுமுகம் வந்து, ஏன் பைரவி அழற, ப்ளீஸ் பைரவி அழாதன்ற, போய் மூடுறா, எல்லாம் ஒன்றால் தான், நீ தானே என் வாழ்க்கையை கெடுத்த, பின் அழாமல் சிரிப்பாங்களா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அழாதன்னு வர சொல்கிறியா? அப்புறம் மரியாதை இல்லாமல் இதை கேட்டுருவேன், மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ண தெரியாமல் ஆர்வம் முடிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து சிந்து வந்து தலைமொழிக்கு அவ்வளோ அழகாக வந்து வீடெல்லாம் வந்து சாம்பிராணிலாம் போட்டு சாமி கும்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய தொடங்குறாங்க சிந்து. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிவாவோட அம்மா. சிந்து எவ்வளோ பொறுப்பான பொண்ணாக இருக்கா, எப்படி வீட்டை பார்த்துக்கிறா, வீட்டுக்கே ஒரு மகாலட்சுமி காலை சிந்துவால் தான் வந்திருக்கு. சிந்து உண்மையிலேயே உன்னை மருமகளை அடையிறதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சிவாவோட அம்மாவால் தாங்கிக்க முடியல. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சிவாவோட பெரியம்மா சொல்கிறாங்க, பார்த்தல மருமகனா இப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. பார்த்தா பைரவி செம்ம டென்ஷனாக வந்து இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து பைரவியும் கூட சீக்கிரம் எல்லாமே சரியாயிடுவா, அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கடா ஆறுமுகம். அதனால் பைரவி எதுவும் வந்து நீ எதுவும் சொல்லலை அப்படின்னு. அம்மா நான் எங்கள் அம்மா சொன்னேன், அவள் தான் அம்மா என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு ஆறுமுகம். அடுத்து வந்து இங்கே சிந்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட வீட்டுக்காருக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நானே பார்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு வந்து என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்ய ஆரம்பித்து எல்லாத்தையும் எடுத்து வந்து வைக்கிறாங்க. சிவா வந்தோடனே வந்து சாப்பிட சொல்லுங்கள் அத்தை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. வந்து அவங்க பெரியம்மா கிட்ட, அவங்க பெரியம்மா, சிவா உனக்கு பைரவி பார்த்து எல்லாமே உனக்கு பண்ணி வச்சிருக்கா, சாப்பிடுப்பா அப்படின்னு. பைரவியை பார்த்து மறைக்கிறாரு. நீ இவெல்லாம் ஒரு ஆளா, இவ நல்ல பொண்ணா அப்படின்னு நடிக்கிறாளே, இவளை என்ன தான் பண்ணுறது, இவள் இவ்வளோ பொல்லாதவன் சொல்லிட்டு இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியலையே, இவ ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு நம்புறாங்களே, இவ்வளோ நல்லவ மாதிரியே சீனை போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக சிந்துவை பார்த்து மறைக்கிறாரு. சிந்து வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே பாவலா காட்டி நிற்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக அங்கே வந்து போகிறாரு.